Love you too. Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போலேருந்தே இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. மை டிவிகே ஆப் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் ஆப்பம் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெறும் 3 நிமிஷம் தாங்க பேசினாரு. இப்போவும் 3 நிமிஷம் தான் பேசினாரு. வழக்கமாக இவங்க இந்நேரம் அந்த வாடகை வாய்கள்லாம் கிளம்பி இருக்கும். என்னங்க எதை பேசினாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாருன்னு. அந்த 3 நிமிஷத்தில் பேசுறதுக்கு இவங்களுக்கு பதில் இருக்காது. பட் ஆனால் இப்படி பேசியிருக்கலாமே, ஏன் அவருடைய குரல் இவ்வளோ டோன் கம்மியாக இருக்குது, பயந்த மாதிரியே பேசுகிறாரு, கோல்டாக இருக்குமோ, உடம்பு சரியில்லையோ, இப்படியெல்லாம் நிறைய பேர் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏசி ரூம்லேயே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணால் அதை 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ண மாட்டேன்னுவீங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாலும் 1 நாளுக்கு மேலே பண்ண மாட்டேன்னுவீங்க. இப்படி தான் விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதில் நேர்மையான எடுத்துக்க வேண்டிய விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு செயல்படுற வேலையை தான் தாவேகா பார்த்துக்கிட்டு இருக்கு. நானுமே நினைச்சேன் நிறைய விமர்சனங்களை என்ன இவங்க கண்டுக்காம போவாங்களோ அப்படின்னு சொல்லி. நிறைய விமர்சனங்களை கண்டுக்கிட்டு அதற்கான தீர்வை, அதற்கான திருத்தங்களை கட்சிக்குள்ளார செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் தாவேகாவை பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த ஒரு ஆப், இந்த ரிலீஸ் விஷயத்தில் மற்றவங்க பேசுனதெல்லாம் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயமா அதை பேசிட்டாங்க. அதன் விஜய் நான் பேசினதை இந்த இடத்துல நான் கொஞ்சம் டீகோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 விஷயம் பேசினார். ஒன்று, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 1967, 1977 இந்த 2 வருஷம் நடந்த பொது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில். இதுதான் இந்த 2 தேர்தல் தான் ரொம்ப முக்கியமான தேர்தலாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. ஏன்னா அது வரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை அகற்றிட்டு புதிதாக ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்ச ஒரு வரலாறு தான் இந்த 67, 77. இந்த 2 தேர்தல்கள் போலவே 2026 இருக்கும் அப்படின்றத மற்றும் ஒரு முறை, ஏன்னா ஏற்கனவே இதை சொன்னாரு, மற்றும் ஒரு முறை
அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு. 2026 மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுது, அது நம்மளால தான் அந்த வரலாறு படைக்க போகுது அப்படின்றத கட்சியினர்களுக்கு ஊக்கம் கொடுக்குற விதமாக அது வந்து விஜய் என்ன பேசியிருக்காரு. இன்னொரு விஷயமும் அங்கே வந்து சொன்னார், நிறைய பேர் நோட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. அடுத்து மதுரையில் மாநாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மக்கள் சந்திப்பு பயணங்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து சொல்லிட்டாப்புல. அதில் பெருசாக யாரும் கவனிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆனால் அந்த இடத்துல நான் பாஸ் பண்ணி நான் பார்த்தேன், என்ன மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பிளான். ஏன்னா நிறைய சேனலில் இன்டர்வியூவில் என்ன கேட்குற கேள்வி அது, அடுத்து தளபதி அவர்கள் பேரணி போவாரா, மக்களை சந்திப்பாரா, மக்கள் சந்திக்கக்கூடிய பயணங்கள் இருக்கா, எல்லா தொகுதிகளுக்கும் பயணம் பண்ணுவாரா அப்படின்ற கேள்விகள் வந்து தொடர்ந்து வைப்பாங்க. அந்த கண்டிப்பாக அவங்களுடைய பிளான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதை 100% ஆக்குற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களை சந்திக்கும் பயணம் அப்படின்ற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து வெறும் 3 வார்த்தைகளாக நமக்கு தெரியலாம். பட் ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஸோ மதுரை மாநாட்டை தொடங்கி அடுத்து இருக்கக்கூடிய 6-7 மாதங்களுமே வந்து முழுக்க தேர்தலை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைங்க. 2026 தேர்தலுக்கு எப்படி இப்போலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு வருஷம் முன்னாடியே ஒரு தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு வேலை பார்க்கக்கூடிய, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, புதிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பாக தேர்தல் வேலைகளை, பிரச்சாரங்களை, வாக்கு சேகரிப்புகளை, வாக்குக்கு அமௌண்ட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற வேலைகளை இப்போவே ஆரம்பித்தது இந்த தேர்தல் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த தேர்தலில் இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் விஜய் நாட்டத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அதை தாண்டி இந்த மக்கள் பயணங்கள்லாம் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் தொடங்கிட்டாரு. அவருடைய பயணமும் கூட ஷெட்யூல் பண்ணதை விட இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக இப்போவே வந்து அவங்க பயணத்தை முடிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அன்புமணி ஒரு பக்கம் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தேமுதிக வந்து பயணம் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அடுத்து வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, சர்வ வல்லமையும் படைத்த இன்றைக்கு ஆளுங்கட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுகவும் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க போகுது. எப்படியும் வந்து அவங்க சுற்றுப்பயணம் ஆரம்பித்தவொடனே உதயநிதி ஸ்டாலினை வச்சு தான் பேச போகிறாங்க. பேசுகிற இடத்துலலாம் அவர் சிக்கி சின்னாபனம் ஆக போகிறார். ஏன்னா முன்னாடி பேசினேன் அப்படின்ற அளவுக்கு தான் பேசி வச்சிருக்காரு. இது எல்லாம் தாண்டி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிப்பாரா, உண்மையிலேயே அவர் பிரச்சாரங்களுக்கு வர அளவுக்கு அவருடைய உடல் ஒத்துழைக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிறுத்தி திமுக பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்குது. 2026 அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு திமுகவும் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தாவேகாவிலையும் 2026 முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றத அடிச்சு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் வருவார், இபிஎஸ் வருவார், டிடிவி வருவார், தேமுதிக வரும், இப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அன்புமணி வராருன்னு கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு தாவேகா தன்னுடைய கட்டமைப்பில் ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் கட்டமைப்புன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு போஸ்டிங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம், 2,95,980 நினைக்கிறேன். அந்த நம்பரை நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இத்தனை உறுப்பினர்களுக்கு நாங்கள் போஸ்டிங் போட்டிருக்கோன்றது அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தாவேகாவுடைய இன்றைய அப்டேட் தான். நீங்கள் விஜய் நான் பேசுனதை கேட்டிருப்பீங்க. இப்போது அடுத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி மாநாட்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளுக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்கும் தாவேகா சைட்லேருந்து நான் அறிக்கையோ இல்லை விஜயண்ணா சைட்லேருந்து ஏதாவது ஒரு ட்வீட்டோ நான் வந்து எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. மேபி இன்னும் அனலைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு மரணத்தை பற்றி பேசிட்டு இன்னொரு மரணம், இதுவும் வந்து ஒரு சமூக சீர்கேடு தான். இந்த ஒரு ஆணவ படுகொலை பற்றியும் தாவேகா பேசணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆதரவு கட்சியாக ஒரு விஜயண்ணாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபாலோவராக, ஒரு பொதுமக்கள்லேருந்து ஒருத்தனா என்னுடைய எதிர்பார்ப்பு இது நான் இந்த காணொலி மூலமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அவங்க சைடில் இருந்து ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று அந்த மாவட்ட நிர்வாகிகள் சந்திச்சாங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனால் இது தலைமையிலேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்தது அப்படின்னா அரசு தரப்பில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR.